Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன, அண்ட் அதில் மெயின் வேரியன்ஸ் அதெல்லாம் எப்படி ஃபைன் பண்ணுவோன்ற ஃபார்முலாஸ், அண்ட் தென் அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம், ரைட்? இனிஷியலி எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன, எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, இ பவரில் எழுதுறது, ரைட்? ஸோ அப்போ நம்மளோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியலில் எழுதுறது தான் நம்மளுக்கு எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ டெஃபினேஷன் என்னென்னு பாருங்கள். இஃப் எக்ஸ் இஸ் அ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் இருக்கப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ணியிருப்போம். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இருக்கப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிடிஎஃப்னா என்ன, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். டிஸ்க்ரீட்டாக இருக்கப்போ சம்மேஷன் பண்ணியிருப்பீங்க. கண்டினியூஸாக இருக்கப்போ என்ன பண்ணுவோம், இன்டெக்ரேஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வச்சு இன்டெகிரேட் பண்ணுவோம். அதுதான் ப்ரொசீஜர், ரைட்? ஸோ அப்போ எக்ஸுங்கிறது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருக்கணும் வித் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், தட் இஸ் யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு இ பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் லேம்டா இஸ் கிரேட்டர் than 0 strictly, then x is said to have an exponential distribution with parameter lambda. அதாவது இந்த ஃபங்க்ஷன் உங்களோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, சாரி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பிடிஎஃப், அது எப்படி இருக்கணும்னா இந்த ஃபார்மில் இருக்கணும், லேம்டா இன்ட்டு இ பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ். ஸோ ஒரு சில இதில் லேம்டாக்கு பதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டீட்டா அப்படின்னு எடுத்திருப்பாங்க, தட் இஸ் 1/θ அப்படின்னு எடுத்திருப்பாங்க. ஸோ ஏன்னா இந்த ப்ராபபிலிட்டி எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் லேம்டா அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் பவரில் இருக்கும். ஸோ அதனால் கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில புக்ஸில் 1/θ லேம்டாக்கு பதில், ரைட்? அப்போ 1/θ இங்கே என்ன வரும், -x/θ அந்த மாதிரி ஃபார்மில் வரும். போத் ஆர் சேம் வே, ஓகே? ஸோ எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ப்ராபபிலிட்டி, தட் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன். இங்கே நான் மீன் எப்படி ஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல எனக்கு மீன், அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் என்ன, 0 to infinity x into f of x dx, இதான நமக்கு ஃபார்மேட். ஸோ எக்ஸ் நம்ம பிடிஎஃப்லேயே இதெல்லாம் ஃபைன் பண்ணியிருப்போம், x into f of x. அப்போ வாட் இஸ் யுவர் f of x? ஸோ 0 to infinity x into your f of x is lambda e power minus lambda x dx. ஸோ லேம்டா கான்ஸ்டன்ட் வெளியில் வச்சுக்கலாம். ஸோ 0 to infinity x into e power minus lambda x dx. ஸோ அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா இன்டெக்ரல் udv ஃபார்மில் இருக்குது. அப்போ இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், uv மைனஸ் இன்டெக்ரல் vdu, ரைட்? ஸோ அதான ஃபார்முலா. அப்போ வாட் இஸ் யுவர் u பை ஐலேட்? ஸோ இன்வர்ஸ் லாகரிதமிக் அல்ஜிப்ரிக் அந்த ஃபார்மில் எடுத்திங்கன்னா அல்ஜிப்ரிக் தான் ஃபஸ்ட்டு வரும், லாஸ்ட் தான் எக்ஸ்போனென்ஷியல், ரைட்? ஸோ அப்போ எக்ஸ்போனென்ஷியல் லாஸ்ட்டு. அப்போ ui you are considering it as x, vd that is dv is nothing but e power minus lambda x. அப்போ இதிலேருந்து du வேணும்னா என்ன பண்ணுவீங்க, 1. இதிலேருந்து v வேணும்னா integral of dv which is integral of e power minus lambda x. அப்போ என்ன வரும், e power minus lambda x divided by minus lambda. ஏன்னா e power ax ஓட இன்டெகிரேஷன் e power ax by a. அப்போ e power minus axனா e power minus x by a. ஸோ இது வியோட ஆன்சர். அதை நம்ம அந்த ஃபார்முலாவில் போட போகிறோம். அப்போ லேம்டா இஸ் கான்ஸ்டன்ட் வெளியில் வச்சுக்கிறோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு வி, ரைட், uv. ஸோ அப்போ வியோட ஆன்சர் இங்கே மேலே நம்ம ஃபைன் பண்ணது இங்கே போட்டுக்கிறோம். ஸோ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் மைனஸ் vdu, ரைட்? அப்போ வியோட ஆன்சர் இன்ட்டு du, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வந்தது, 1ன்னு வந்தது, ரைட்? மேலே வச்சுருக்கோம். ஸோ அப்போ எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் வில் கெட் 1. ஸோ அப்போ யுவர் dx, தட்ஸ் இட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணோம், அப்பர் அண்ட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இந்த வெளியில் இந்த இருக்க லேம்டாவும், ரைட்? ஸோ இங்கே லேம்டா காமன், அதை காமனாக வெளியில் எடுத்து இந்த லேம்டா கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ கேன்சல் பண்ணால் இவர் ரிமைண்ட் வித் இங்கே என்ன, மைனஸ் ஆஃப் எக்ஸ் இ பவர் லேம்டா எக்ஸ். ஸோ 0 to infinity லோயர் லிமிட் அப்பர் லிமிட் ப்ளஸ் 0 to infinity e power minus lambda x into dx, right? ஸோ இப்போ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுக்கணும். அப்போ அப்பர் லிமிட் கொடுத்தீங்கன்னா e power minus infinity மைனஸ் லோயர் லிமிட் கொடுத்தீங்கன்னா 0 இன்ட்டு எடுத்திங்க அகைன் 0 தான் வரப்போகுது. அப்புறம் e power minus infinity-யோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்னா 0. ஸோ திஸ் இஸ் 0 அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 0 ப்ளஸ் இந்த இடம் என்ன ஆகும், அகைன் இன்டெகிரேஷன் ஆஃப் திஸ் e power minus lambda x divided by minus lambda அகைன் 0 to infinity. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ப்ளஸ் 0 டைம்ஸ் இந்த இடத்துல அப்பர் அண்ட் லோயர் லிமிட். அப்போ e power minus infinity into infinity x எல்லாம் ஒன்று தான், லேம்டா இன்ட்டு இன்ஃபினிட்டி அகைன் இன்ட் இஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் e power minus 0 into 1 by lambda minus lambda. ஸோ அப்போ e power minus infinity 0, ஸோ திஸ் இஸ் டோட்டலி கேன்சல். இதோட ஆன்சர் 1. ஸோ 1 into minus 1 by lambda it becomes minus 1 by lambda, ரைட்? ஸோ இங்கே நமக்கு மைனஸ் இருக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு
So this step is minus. So minus into minus, it becomes plus. So 0 into 1 by 0 plus 1 by lambda. So that you will get 1 by lambda. So your mean is nothing but 1 by lambda. So அவ்வளோதான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட தட் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 by lambda. அப்போ பேராமீட்டர் லேம்டா என்ன இருக்கோ அதை 1 divided by ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா வில் கெட் தி மீன். சிமிலர்லி வேரியன்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க? ஸோ இன்டகிரேஷன் நோட்டேஷனில் எழுதணும்னா ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? ஸோ இன்டகிரல் 0 to infinity எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு போடணுமா? ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் என்ன பண்ணுவீங்க? ஸோ இ பவர் மைனஸ் லேம்டா எக்ஸு into lambda dx, right? So இது actually variance இல்லை என்ன பண்ணுவோம்? e of x square அப்படின்னு ஃபைன் பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ இந்த e of x square வச்சு வேரியன்ஸ் ஃபைன் பண்ணியிருப்போம். வேரியன்ஸ் ஆஃப் x எப்படி? ஸோ e of x square மைனஸ் e of x தி ஹோல் ஸ்கொயர் இப்படி எழுதியிருப்போமா? ஸோ அப்போ e of x ஸ்கொயரோட ஆன்சர் இங்கேருந்து வரும். e of x முன்னாடியே நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் 1 by lambda. ஸோ ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனலி வில் கெட் என்ன அப்படின்னா யுவர் வேரியன்ஸ் இஸ் நத்திங் பட் 1 by lambda square. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, வேரியன்ஸ் இஸ் நத்திங் பட் 1 by lambda square. அடுத்தது மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா எம்ஜிஎஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம். ஸோ இங்கே எம்எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு வரும், விச் இஸ் லேம்டா டிவைடட் பை லேம்டா மைனஸ் டி when lambda is not equal to t, because இங்கே t போட்டிங்கன்னா ரெண்டு டினாமினேட்டர் become 0. அடுத்து நம்ம இந்த ஒரு ரெண்டு ஃபார்முலாஸ் நமக்கு தெரியணும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா probability of x is strictly greater than t அப்படின்னு இருந்துச்சுன்னா which is t to infinity f of x dx அவ்வளோதான். ஸோ x is strictly greater than tனா இதான் ஃபார்மட், ரைட்? இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்ம வேல்யூ எடுத்துக்கணும். அண்ட் தென் செகண்ட் ஒன், இதுக்கு பேர் மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பேசுவாங்க. ஸோ probability of x is greater than s plus t divided by s is greater than s. ஸோ ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிஸ் மாதிரி வரும் வித் ரெஸ்பெக்ட் டு சம் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா which is equal to என்ன அப்படின்னா probability of x is strictly greater than t. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது, பட் நமக்கு ஜஸ்ட் இந்த ஐடென்டிட்டிஸ் போதும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு, அதுக்காக இதை எழுதுறேன், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல். இந்த லாஸ்ட் ரெண்டு விஷயம் நோட் அப்படின்னு போட்டிருக்க விஷயங்கள் தெரியணும். அண்ட் தென் மீன் வேரியன்ஸ் அண்ட் பேசிக்காக டெஃபினேஷன் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் சீரிஸ், அவ்வளோதான். சரி, இப்போ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ப்ராப்ளம் 1 என்ன அப்படின்னு பாருங்கள். த டைம் ரெக்வயர்டு டு ரிப்பேர் தி வாட்ச் இஸ் எக்ஸ்போனென்ஷியலி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ கொஸ்டினில் சொல்லிடுவாங்க. ப்ரீவியஸாக நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே பார்த்தோம், அவங்களே கொஸ்டினில் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்ற சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் வித் தி பேராமீட்டர் லேம்டா வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க பாருங்கள், 1/2. வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட், ரெண்டு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா த ரிப்பேர் டைம் எக்ஸிஸ்ட் 2 hours. ஸோ ரிப்பேர் டைம் என்ன ஆகுது, 2 ஹவர்ஸ்க்கு மேலே போயிடுது. செகண்ட் ஒன், த ரிப்பேர் டைம்ஸ் டேக்ஸ் 11 hours. ஸோ அந்த வாட்சை ரிப்பேர் பண்ணுறதுக்கு 11 hours எடுத்துக்குது. கிவன் தட் இட்ஸ் டியூரேஷன் எக்ஸிஸ்ட் 8 hours. ஆல்ரெடி அதோட டியூரேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா 8 hours போயிடுச்சு. அப்போ அதோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ரெண்டு கொஸ்டின். இந்த செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் பேஸ்ட் ஆன் அந்த நோட்டில் ரெண்டு விஷயம் கொடுத்துருந்தாலும் அந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு ரெண்டு ப்ராப்ளம், ரைட்? சொல்யூஷன், சின்ஸ் கிவன் என்னது, given lambda is equal to 1/2. ஸோ இது கொடுத்துட்டாங்க. அண்ட் we know that probability distribution function, that is density function, PDF என்னது, f of x equal to lambda into e power minus lambda x. ஸோ அப்போ f of x into lambda value கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 1/2 into e power minus 1/2 of x. ஸோ இவர் f of x is equal to 1/2 into e power minus x/2, அவ்வளோதான். ஸோ f of x ஃபைன் பண்ணி வச்சாச்சு. இப்போ கொஸ்டின் போவோம். ரிப்பேர் டைம் டேக்ஸ் எக்ஸிஸ்ட் 2 hours, ரைட்? ரிப்பேர் டைம்ஸ் எக்ஸிஸ்ட் 2 hour அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 2 அப்படின்னா என்ன அர்த்தம், மேலே நம்ம பார்த்தோம் நோட்டில் என்ன பார்த்தோம், எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் டீனா t to infinity f of x into dx. ஸோ அப்போ ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 2னா 2 to infinity என்னது, f of x into dx. ஸோ அப்போ 2 to infinity வாட் இஸ் யுவர் f of x மேலே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் 1/2 into e power minus x/2 of dx, right? Then 1/2 constant வெளியில் வச்சுக்கலாம். Then e power minus x/2 e power minus ax integrate பண்ணா என்ன, e power minus x ax divided by ஏன்னு வரும். ஸோ இங்கே ஏ பிளேஸில் என்ன இருக்குது, -1/2. ஸோ அப்போ அந்த -1/2 வந்துடுச்சு 2 to infinity. தென் இந்த -1/2 வெளியில் எடுத்துக்கிறேன் 1/2 டிவைடட் பை -1/2 இன்ட்டு e power minus x/2 2 to infinity. and then இந்த 1/2 கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ். ஸோ e power minus infinity அப்பர் லிமிட் கொடுத்தீங்கன்னா லோயர் லிமிட் கொடுத்தா என்ன வரும், e power minus of 2/2 x பிளேஸில் 2 போடுறோம், அப்போ 2/2. ஸோ 2 கேன்சல் பண்ணிங்கன்னா e power -1. ஸோ இது வந்து என்ன, e power minus infinityயோட ஆன்சர் 0. ஸோ -1 into 0 minus e power
-1. So which is nothing but minus உள்ள multiply பண்ணிங்கன்னா plus E inverse. So which can be written as 1 by E. So probability of x is strictly greater than 2 is 1 by E. அவ்வளோதான். ஆர் நீங்கள் எக்ஸ்போனென்ஷியலோட வேல்யூ தெரியும் அப்படின்னா அதை இங்கே போட்டுக்கலாம். ரைட், 1 divided by ஈயோட ஆன்சர் ஃபைனலி கண்டுபிடிச்சி இதை நியூமரிக்கல் ஆன்சராக எழுதினாலும் தட்ஸ் enough. ஆர் இப்படியே விட்டாலும் no problem for that. Okay, then second subdivision என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா the repair time takes 11 hours but given that its duration already 8 hours gone. Right, அப்போ probability of x greater than 11 hours இதுதான் மொத்த duration divided by probability of x already exist ஆனது என்னது 8 hours. அப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா probability of x greater than s plus t divided by probability of x greater than s is equal to probability of x greater than t. இதுதான் நம்மளுக்கு கண்டிஷன். அப்போ வாட் இஸ் யுவர் t அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஓவர். அப்போ கம்பேர் வித் தி மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி. மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியும் இதே மேலே இருக்கிறதையும் கம்பேர் பண்ணுறோம். ரைட், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே கிரேட்டர் தேன் 11 பிளேஸில் இங்கே என்ன இருக்குது s plus t. ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். சிமிலர்லி இங்கே எஸ் பிளேஸில் என்ன இருக்குது 8. ஸோ அப்போ எஸ்ஸுக்கு பதில் 8. ஸோ s plus t equal to 11 அண்டு s is equal to 8. ஸோ அப்போ இந்த 8 இங்கே கொண்டு வந்தால் என்ன ஆகும் 8 plus t equal to 11 then t is nothing but 11 minus 8 so that your t is nothing but 3. அவ்வளோதான். அப்போ this probability of x greater than 11 divided by x greater than 8 is equal to probability of x greater than 3. அவ்வளோதான். ஸோ அப்போ greater than 3னா என்ன மேலே பண்ண அதே கேஸ். அப்போ என்ன பண்ணணும் integral t to infinity f of x dx. அப்போ integral 3 to infinity f of x into dx. ரைட், ஸோ t அப்போ இங்கே t பிளேஸில் 3 போடுறோம். அவ்வளோதான். ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தேன் 3. ஓகே, தென் 3 to infinity 1 by 2 ஏன்னா f of x மேலே வச்சுருக்கோம் 1 by 2 into e power minus x by 2 of dx. தென் 1 by 2 கான்ஸ்டன்ட் வெளியில் வச்சுக்கலாம். ஸோ s to infinity that is 3 to infinity e power minus x by 2 of dx. தென் 1 by 2 into e power minus x by 2 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா e power minus x by 2 divided by minus 1 by 2. ஸோ 3 to infinity. அடுத்து என்ன பண்ணலாம் இந்த minus 1 by 2 வெளியில் வச்சுக்கலாம். ஸோ 1 by 2 divided by minus 1 by 2 into e power minus x by 2 0 to that is 3 to infinity. Then இதை டிவைட் பண்ணிங்கன்னா minus 1 upper limit கொடுத்திங்கன்னா e power minus infinity by 2 minus lower limit கொடுத்திங்கன்னா e power minus 3 by 2. So minus 1 into e power minus infinity, right, because infinity by 2 is again infinity e power minus 3 by 2. So e power minus infinity your answer 0. So minus 1 into 0 minus e power minus 3 by 2. So அப்போ minus into minus plus ஆயிரும். So e power minus 3 by 2. So that your answer is 1 by e power 3 by 2. Therefore probability of x greater than 11 divided by x greater than 8 is equal to e power minus 3 by 2 which can be written as 1 by e power 3 by 2. So that's all for this problem number 1. So அவ்வளோதான். in case அவங்க பேராமீட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாதிரி வருது அப்படின்னா இந்த மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதாவது கண்டினியூஸ் சீரியஸாக வரல தட் இஸ் என்னது ஒரு சீரியஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரைட் இனிஷியலாக டேரெக்டாக கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் மாதிரி அப்படின்னா டேரெக்டாக சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகே, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி ஒன்று முடிஞ்சு அதை வச்சு இதை கண்டுபிடிங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது அந்த மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற விஷயத்த. ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம இதை பேஸ் பண்ணியிருக்க இன்னும் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் will solve. Okay, thank you. Remaining things we'll see in the next video. Thank you.